நான் வந்து கோயிலுக்கு சிதம்பரம் எங்கேயோ போனேன். அப்போ வந்து எனக்கு சிதம்பரம்னு கன்ஃபார்மாக தெரில. அப்போ நான் உப்பிலியப்பன் டெம்பிள் போயிருந்தேன். உப்பிலியப்பனில் என்ன ஸ்பெஷல்னால் பெருமாள் வந்து அவங்க ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தர உப்பே இல்லாமல் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது. எனக்கு அது கன்ஃபார்மாக தெரில. அதானே அந்த கோயிலில் வாங்கினது. அவங்க எது செஞ்சாலும் உப்பே இல்லாமல் தான் செய்வாங்களாம். அப்படி தான் இந்த முறுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் பாட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். உப்பு இல்லாததுனால நல்லா தான் இருக்குது. என்னென்னா 5 பீஸ் இப்படி தூளாக நொறுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் கண்டிப்பாக உப்பிலியப்பன் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் வந்து யானைக்கு கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லைன்னா 5 செகண்ட்ஸ் வச்சு எடுக்கும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பெருமாள் எனக்கு சிலுத்துருச்சு. பெருமாள் அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க, க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து உப்பிலியப்பன் இது எப்படின்னா உப்பே படம் செஞ்சுருக்காங்க. உப்பிலியப்பன், அதுக்கு தான் உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் என்னோடய கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் தெரில. இதே தப்பாக இருந்தால் சாரி. பாய், தேங்க்ஸ்.